புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். குடிச்சிருக்கான். ஆமா. ஓடி வராங்கடா டேய். சென்னை காணத்தூர் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் தனது குடும்பத்தை சேர்ந்த 3 பெண்களுடன் 25ஆம் தேதி இரவு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது திமுகவின் கொடி கட்டிய சொகுசு காரில் வந்த 6க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முட்டுக்காடு அருகே நடுரோட்டில் காரை குறுக்காக நிறுத்தினர். அந்த பெண்கள் வந்த காரை தாக்கும் செயலிலும் ஈடுபட்டனர். பதற்றமடைந்த பெண்கள் காரை பின்னோக்கி இயக்கி அங்கிருந்து தப்பிச் சென்றனர். அப்பெண்கள் எடுத்த மற்றும் அங்கே சிசிடிவியில் பதிவான இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வைரலானது. பெண்கள் சென்ற கார் இளைஞர்களின் காரை உரசி சென்றதாகவும் அதைத் தொடர்ந்து இளைஞர்கள் துரத்தியதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்பட்டது. சம்பவம் தொடர்பாக அப்பெண்கள் காணாத்தூர் போலீசில் புகார் கொடுத்தனர். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, திமுக கொடியுடன் வந்து இப்படி அராஜகத்தில் ஈடுபடுகின்றனர் என அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் பலரும் கண்டனம் தெரிவித்தனர். வீடியோ காட்சிகளை ஆதாரமாக வைத்து 5 தனிப்படைகள் அமைத்து தப்பி ஓடிய இளைஞர்களை போலீசார் தேடினர். சம்பந்தப்பட்ட கார்களின் பதிவு எண்களை வைத்து விசாரித்தனர். கிழக்கு தாம்பரம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து இன்று 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. முதல்கட்ட தகவலின்படி காரை விட்டு சென்றவர் சந்துரு, வயது 26 என்பதும் தெரிய வந்துள்ளது. சந்துரு அந்த வீட்டில் இல்லை. தப்பிச் சென்ற சந்துரு மீது பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவரது உறவினர்களிடம் விசாரணை நடக்கிறது. ஓரிரு நாட்களில் குற்றவாளிகள் சிக்குவார்கள் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது.